நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம ராமச்சந்திரன் இருக்கார்ல, ராமச்சந்திரன் வந்து மாறன வந்து வீட்ட விட்டு வெளிய போன்னு சொல்லிட்டு வீட்ட விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது எதுக்கு என்னன்னு பார்க்குறதுக்கு சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம ராகவன தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கடையில இருக்கிற காசெல்லாம் எடுக்காங்க. எடுத்து பார்த்தா காசு வந்து கம்மியா இருக்கு. என்னடா அவன் கேட்ட அளவுக்கு காசு வந்து இல்லையே! இப்ப என்ன பண்றது? எப்படியாவது அவன்ட்ட அந்த காச குடுத்து இந்த பிரச்சனைய வந்து முடிச்சு விட்டா தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி இருக்கட்டும். நம்ம வீட்டில் வந்து காசு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டில் பார்த்தா ராமச்சந்திரன் வந்து ஒரு பேக் நிறைய வந்து காசாக வந்து பீரோவில் வச்சுருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரி இதை எடுத்துட வேண்டிதான். ஆனால் அப்பாட்ட என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி அப்பாட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். இப்போதைக்கு வந்து அவனோட தொல்லையை முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காசு எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா ராமச்சந்திரன் வந்து அங்கிட்டிருந்து வந்துடுறாங்க. வந்துட்டு டக்குன்னு அவரும் அந்த காசை எடுக்க தான் வராரு. வந்து திறந்து பார்க்காரு. பார்த்தா காசை காணோம். என்ன காசை காணோம்? காசு யார் எடுத்தது? ஏ வள்ளி காசு யார் எடுத்தது? அப்படிங்கிற மாதிரி வந்து வீடு முழுக்க தேட ஆரம்பிச்சிடறாரு. ஐயையோ சிக்கிக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த இடத்துல வந்து காசை வந்து மறைச்சி வச்சுருக்காரு. நம்ம ராகவன் வந்து பின்னாடி மறைச்சி வச்சுருக்காரு. டேய் ராகவா காசை பார்த்தியாடா அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. டக்குன்னு பார்த்தா பின்னாடி அப்படியே வந்து அந்த காசு அங்கிட்டு தூக்கி எறிஞ்சிடுறாரு பேக்கோட. அது பார்த்தா மாறனோட ரூமில் அந்த கட்டில் இருக்குல்ல, கட்டிலில் போய் விழுந்துருது. அதை வந்து ஒரு துணியை வச்சு மூடி வச்சு மறைச்சி வச்சுட்டு அந்த இடத்துலேருந்து வந்துடுறாரு. இல்லைப்பா நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் போய் அவரும் கூட சேர்ந்து தேடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க. சரி வீட்டில் எங்கேயாவது இருக்கும், எல்லாருமே தேடி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க. வள்ளியும் அங்கிட்டு இங்கிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக மாறன் ரூமுக்குள்ளே வராங்க. அந்த பெட்டில் வந்து துணியை போட்டு மறைச்சி வச்சுருந்தாங்களே, அந்த துணியை வந்து எடுக்காங்க. பார்த்தா உள்ளே வந்து அந்த பேக் கிடக்கு. அதை திறந்து பார்த்தா உள்ளே வந்து காசு இருக்குது. அண்ணே இங்கே பாருண்ணே காசு இங்கே இருக்குண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காசு எங்கே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து கேட்காங்க. ஆனால் இந்த கட்டிலில் மாறன் ரூமில் தானே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து சொல்லிடுறாங்க. அது எப்படி நான் வந்து பீரோவில் வச்ச காசு எப்படி அந்த ரூமுக்கு போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் கேட்குறாங்க. அண்ணே என்னண்ணே இப்போ எதுக்கு அவன் மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க? அவன் எல்லாம் எடுக்க மாட்டானே, அவன் புள்ளனே, இங்கே பாருண்ணே தேவையில்லாமல் வந்து அவன் மேலே பழி போடாத. காசு தான் உனக்கு கிடச்சிருச்சுல, இந்த பிரச்சனையை அப்படியே விடு, நீ வந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை எப்படி வள்ளி விட முடியும்? நான் வந்து நேற்று தான் வச்சுட்டு போனேன் நைட்டு பீரோலுக்குள்ளே காசை. ஆனால் காலையில் பார்த்தா அங்கே போயிருக்கு. எப்படி அதுவா காலு கையெல்லாம் முளைச்சி நடந்து போய் அங்கே இருக்குதா அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் வந்து கேட்குறாங்க. டேய் என்னடா அமைதியாகவே இருக்க, ஒழுங்காக உண்மையை சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விறுவிறுன்னு அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. பார்த்தா திருன்னு வந்து ராகவன் வந்து முழிச்சிக்கிட்டு இருக்காரு. சரி ராகவனுக்கா வந்து நம்ம பழி ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போயும் வந்து ஆமாம் நான் தான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மாறன் வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து ராகவன் வந்து பீரோலேருந்து காசு எடுப்பாங்கல்ல, அதை வந்து நம்ம வீரா வந்து தற்செயலாக வந்து பார்த்துருப்பாங்க. என்னடா நம்ம காசு எடுத்தது வந்து மாமா தானே, இவன் எதுக்கு பழி ஏற்றுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து ஒன்றுமே புரியாமையே அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அடுத்து பார்த்தா எதுக்கு எடுத்த காசு, இப்போ எதுக்கு எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து கேட்பாங்க. எதுக்கு எடுப்பாங்க, எனக்கு காசு செலவுக்கு தேவைப்பட்டது அதனால் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி திமிரா பேசுகிறாங்க. ஐயோ அந்தளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டியா, இனிமேல் வந்து நீ வீட்டில் இருக்கக்கூடாது, உடனே இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டிடுறாங்க. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்து நம்ம மாறன் வந்து பேக் எடுத்துகிட்டு வெளியில் போகிற மாதிரி காட்டுறாங்க. வள்ளி வந்து எவ்வளோ போய் தடுக்காங்க. டே இருடான்னு சொல்லிட்டு இல்லைம்மா இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.